மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாஜக உட்கட்சி பிரச்சினை பற்றி RSS அலுவலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் அண்ணாமலை தனித்து செயல்படுவதாக பாஜகவின் மூத்த நிர்வாகிகள் குற்றச்சாட்டு தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கு? சென்னை சேத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய RSS அலுவலகத்தில் பாஜகவுடைய மூத்த தலைவர்களும் பாஜகவுடைய தேசிய அமைப்பு செயலாளர் PL சந்தோஷ் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் ஏற்கனவே RSS உடைய தேசிய அளவில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அருண்குமார் செந்தில் உள்ளிட்டோரும், அதே போல் பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட 13 பாஜகவுடைய நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கார்கள். குறிப்பாக உட்கட்சி பிரச்சனை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதாக தகவல் சொல்லப்படுகிறது. அண்ணாமலை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை மூத்த தலைவர்கள் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக தனித்து செயல்படுகிறார் அண்ணாமலை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கார்கள். அதே போல் மாநில அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய கேசவ விநாயகத்தின் மீது அண்ணாமலை தரப்பும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பதாகவும், அவரை மாற்ற வேண்டும் என்றும், தனக்கு கட்சியில் தன்னை ஓரங்கட்டுவதற்கான முயற்சிகள்லாம் நடைபெறுவதாக அண்ணாமலை தரப்பும் ஏற்கனவே தலைமையிடம் தெரிவித்திருந்த நிலையில், தேசிய தலைமையிடம் தெரிவித்திருந்த நிலையில் PL சந்தோஷ் இந்த உட்கட்சி பிரச்சனை குறித்து பேசுவதற்காக RSS அலுவலகத்தில் ஏற்கனவே பாஜக நிர்வாகிகளை RSS அலுவலகத்தில் சந்தித்து பேசுவது இதுதான் ஒரு முதல் முறை என்று, தமிழகத்தில் இதுதான் முதல் முறை என்ற ஒரு தகவலை இங்கே இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் சொல்கிறாங்க. தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய வகையில் இந்த உட்கட்சி பிரச்சனைக்கு ஒரு முக்கிய தீர்வு காண்பதற்காக இது போன்ற ஆலோசனை கூட்டத்தை நடத்துவதாக தகவல் சொல்லப்படுகிறது. தேசிய அமைப்பு செயலர் PL சந்தோஷ் காலையில் மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் தற்பொழுது RSS அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பல முக்கிய உத்தரவுகளை பிறப்பிப்பார் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இந்த உட்கட்சி பிரச்சனை எல்லாம் கலைந்து இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு ஏதுவாக இது போன்ற கூட்டத்தை நடத்தி வருவதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. லவணி.